ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இது பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் ஆடம் கில்கிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த போட்டி குறித்து 4வது டெஸ்ட் போட்டி குறித்து அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஆதரவும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா vs ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் போட்டி கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். நாளைக்கு டே 5 தொடங்க போது இந்திய அணி பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆஸ்திரேலிய அணி பக்கம் வாய்ப்பு இருக்குது. அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆடம் கில்கிஸ்ட் இந்திய அணி ஒரு பக்கம் தோக்கிற மாதிரி இருக்கிறாங்க, திக்குன்னு ஜெயிக்கிற மாதிரி வராங்க. இந்திய அணியை பார்த்தாலும் கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாருன்னா ஒத்தராச்சு ஆடி இந்திய அணியை காப்பாற்றிடுறாங்க. அதுமாரி தான் 3rd டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா ஜெயிக்க வேண்டியது. கிட்டத்தட்ட லாஸ்ட்லேருந்து பொம்மரா ஆகாஷ்தீப் ஆடி காப்பாற்றினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பர் ஆடி இந்திய அணியை காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை லாஸ்ட் விக்கெட் தூக்கிட்டு ஒரு ஓடிஐ மாரி ஆடினா கண்டிப்பாக சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஆஸ்திரேலியா ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. எங்கள் பக்கம் ஸ்டாக், பேட் கமெண்ட்ஸ், போலர்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியான போலர் இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டியை ஈஸியாக விட்டுற மாட்டோம். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி லயனும் போலண்டும் லாஸ்ட் விக்கெட்டுக்கு சூப்பராக பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு செம்ம பணமாக இருந்தாங்க. ஆஸ்திரேலியா ஒரு நல்ல ஸ்கோருக்கு முக்கிய காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கில்கிஸ்ட் ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல. எஸ், அவர் லாஸ்ட்டாக சொன்னார் பாருங்க, அந்த லயனும் போலண்டும். ஆமாங்க, சரியான பார்ட்னர்ஷிப்புங்க. 50+ பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னும் அவுட் ஆகாமல் இருக்காங்க. நாளைக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்கள விக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ டார்கெட் கொடுக்க போகிறாங்க தெரியல இந்திய அணிக்கு. அது இந்திய அணி இவர் சொன்ன மாரி ஓடிஐ மாரி ஆடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா நாளைக்கு 90 ஓவர் தாங்க கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. மிஞ்சி போனால் ஒரு 5 ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்திய அணி எவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு விக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓடிஐ மாரி அதிரடியாக ஆடினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பட் ஆனால் ஆப்போசிட் இருக்கிறது யார்? மிச்சல் ஸ்டாக்கு, பேட் கமெண்ட்ஸு, போலண்டு, நேதன் லயன். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் அட்டாக் கிட்ட இந்த ஸ்கோர் அடிக்க முடியுமா ஒரு நாளில் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன கேட்டால் ட்ராவாச்சு பண்ணுங்கள், அதாச்சும் போதும் தான் தோணுது. ஏன்னா இந்த டெஸ்ட் போட்டி தோத்தா இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியாது. இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா குவாலிஃபைட் ஆகிட்டாங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 வேர்ல்டு கப்புக்கு. அதனால் ஒரு டீம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவா இந்தியாவான்னு சொல்லிட்டு ஒரு போர் போயிட்டுருக்கு. நாளைக்காண்டி தோத்தா இந்திய அணி கட்டாயம் நீங்கள் பாய்ன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு பார்க்கலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. நாளைக்கு எவ்வளோங்க 350 கூட டார்கெட் கொடுக்கட்டுங்க. 350 கொடுத்தாலும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் இதுமாரி பிளேயர்லாம் ஆடினா மட்டும்தான் நாளைக்கு ஜெயிக்க முடியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் எவ்வளோ டார்கெட் கொடுக்குறாங்க, இந்திய அணி சேஸ் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எவ்வளோ ரன் கொடுத்தா நாளைக்கு சேஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.